ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இப்போ எங்கேன்னு சொன்னால் ஒரு 1 வீக் ஹாலிடே போகிறோம். கேம்பிங் ஹாலிடே, கேரவன் சைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் போகிறோம். இங்கே லண்டன்லேருந்து ஒரு 1.5 மணி ட்ராவல். அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். சூப்பராகவே இருக்கும். அதோட ஒரு பாரம்பரிய பழைய ஒரு டவுன் ஒன்று இருக்குது. அந்த டவுனுக்கும் போக போகிறோம். அந்த அந்த டவுனுன்ற பேர் கேண்டபரி. இது பாரம்பரிய 1500-2000 வருஷம் ஓல்டான ஒரு டவுன் உண்டு. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்க போகிறோம். அங்கே போய் பார்ப்போம் மிச்சத்தை. இப்போ என்ன சொன்னால், நம்ம கொண்டு போகிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுக்க வேண்டி இருக்குது. சரி வாங்க உள்ள போய் எடுத்து கொண்டு போக முடியாத இதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்துகிட்டு போகணும். இந்த ஸ்கூப்பில் 2 ஸ்கூப் எடுப்பேன் ஒரு நாளைக்கு. அது போதும், நிறைய எடுக்கலாம் தேவையில்லை, அவசியம் இல்லை. ஓகே, இது முடிஞ்சது. இதை வச்சுட்டு அப்படியே போய் வண்டியில் கொஞ்சம் ஏற்றியாச்சு பொருள், மற்ற பொருளை ஏற்றிட்டு போயிட்டு இருப்போம். நண்பர்களே, இப்போ 1.5 மணித்தியாலம் ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கு எங்களோட ஹாலிடே லொக்கேஷனுக்கு. இப்போ பீக் ஹவர்ஸ் ஆஃப் ஆச்சு. இப்போ 7 ஆச்சு. இப்போ மேபி டிராஃபிக் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறோம். பார்ப்போம், போய் பார்த்துட்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். 1.5 மணித்தியாலம் எடுக்கும் போய் சேர்றதுக்கு. இப்போ நேரம் சரியாக 7:44. உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி எங்களோட கேம்பிங் சைட்டுக்கு வந்துட்டோம். சரியாக 1.5 மணித்தியாலம் எடுத்துச்சு. இப்போ பாருங்க, டைம் 9:10. பாருங்க எப்படி இருக்குது, லைட்டாக இருக்குதுன்னு சொல்லி. சம்மர்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். 10 மணி ஆகும் இருட்டுறதுக்கு, 10-10:30 ஆகும். சரி, இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. செம சூப்பராகவே இருக்குது, நல்ல அமைதியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது போல இருக்குது. நைட்டுக்கு ஏதாவது பார்க்கணும், பார்க்கலாம். Okay, 1 minute. I'll let you go up to reception where it says welcome on the right hand side, okay? Okay, reception is closed. There is no one in the reception. In the where? நண்பர்களே பாருங்க, உள்ளுக்கு வந்தாச்சு. உள்ளுக்கு பார், ரெஸ்டாரண்ட் எல்லாமே உள்ளுக்கு இருக்குது. ஈட் அண்ட் ட்ரிங்க், ரிலாக்ஸ் எல்லாமே பண்ணலாம் போல இருக்குது. முதல் போய் நம்ம கீ எடுத்துட்டு கரவனுக்கு உள்ளுக்கு போயிட்டு தான் மிச்சத்தை சுற்றி பார்க்கணும். இங்கிருந்து இப்படி போகும். இங்கதான் இந்த இடத்துல தான் வருது. நம்பர் BO53 053. போங்க. ஃபைனலியாக கரவனை கண்டுபிடிச்சாச்சு எங்கே இருக்குன்னு. சுற்றி ஓடிட்டு இருந்தோம். எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். உள்ளுக்கு போக போகிறோம். இப்போ உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம். இப்போ கரவனுக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அநேகமாக சூப்பராகவே இருக்கும். ஓகே உறவுகளே, உள்ளுக்கு போய் பார்க்கலாம். பாருங்க, இதுதான் கரவன், இதுதான் எங்களோட ஹோல். அப்படியே சுற்றி பாருங்க, சூப்பராகவே இருக்கு. இது 2 பெட்ரூம். இங்கே கிச்சன் இருக்குது. எல்லாம் ரெடியாகவே வச்சுருக்காங்க. இது டைனிங் டேபிள். இது என்ன இது? இது ஃப்ரிட்ஜ். எல்லாம் எம்டியாக தான் இருக்குது. இது டீப் ஃப்ரிட்ஜ். ஓகே, அப்படியே சரி. இது என்னது? இது டாய்லெட்ஸ், ஷவர்.
இது இது ஒரு பெட்ரூம், இல்லை 2 பேர் படுக்கலாம் பாருங்க. ஓகே, அடுத்து இங்கே ஒரு டபுள் பெட் இருக்கு, இங்கே 2 பேர் படுக்கலாம். ஓகே, பரவாயில்ல, சூப்பராகவே தான் இருக்கு. ஓகே, இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள், இங்கே கபர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. தெரியுதா தெரியல பாருங்க, சூப்பர். ஒரு டாய்லெட் தான் இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கணும். அங்கேருந்து கொண்டு வந்ததெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியெல்லாம் வைங்க எல்லாரும். சரியா, இது இதெல்லாம் ஊற்றையில் நினைக்கிறேன். ஓகே, இது வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இங்கே வந்து இன்னைக்கு சமைக்க முடியாது இல்லையா, நைட் ஆச்சுது. நாளைக்கு தான் ஏதாவது பார்க்கணும். சரி, வேறு என்ன? ஓகே, வாட் எல்ஸ்? பார்த்தீங்கன்னா பரோட்டா மேக் பண்ணிட்டு இருக்கோம். இதில் இன்றைக்கு பெருசாக ஹெவியான பிரேக் என்ன டின்னர் இல்லை, வெரி லைட் தான். வெரி லைட் பிரேக் சாரி டின்னர். பாருங்கள், 4 முட்டை, இது மட்டன் கறி, பரோட்டா, இது மட்டன் சுக்கா. இதுதான் என்னுடைய டின்னர் இன்னைக்கு நைட்டுக்கு. நாளைக்கு இது ஹெவியாக பார்க்கலாம், இன்னைக்கு லைட்டாக சாப்பிடுவோம். இப்போ 12:30 ஆச்சு. கொஞ்சம் லேட், ஒன்றும் பண்ண முடியாது. இனி தூங்க போகிறோம். நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். குட் நைட். குட் மார்னிங் ரோவில். இப்போ சின்ன ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க எல்லாம் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ நான் சும்மா ஏதோ ஒன்று பண்ணுறேன், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன ஒரு மினி பன்னும் அதில் ஒரு முட்டையும் வச்சு நடுவுக்குள்ள இது அப்படியே சாண்ட்விச் மாதிரி வச்சு ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட் தான். அங்கே போய்க்கு மிச்சத்தை பார்த்துக்கொள்ளலாம். அவ்வளோந்தான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே, இதில் பட்டரும் பூசி அப்படியே ஹாட் பிளேட்டில் போட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்து பண்ணியாச்சு. ஓகே, வணக்கம் உறவுகளை. இப்போ நைட்டு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்பியாச்சு. இன்னைக்கு கிளம்பி எங்கே இடத்துல போய் ஏதாவது நல்ல லொக்கேஷனை பார்த்து என்ஜாய் பண்ணுவோன்ட்டு கிளம்பியாச்சு. இனி போகிற வழியில் எல்லாத்தையும் ஒருக்க பார்த்துட்டு போவோம். அதுபோல் நேற்று வேறு கொஞ்சம் லேட்டாக போச்சு. இப்போ பாருங்கள் இந்த கேரவன் கேம்பிங் எப்படி இருக்குன்னு. பல நூற்றுக்கணக்கான கேரவன்ஸ் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு விலையில் இருக்குது ப்ரைஸ் இது பண்ணுவாங்க. ஹாலிடே சீசனில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும், ஆஃப் சீசனில் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொரு கிரேட்டில் இருக்குது கேரவன். கோல்டு, சில்வரு, டைமண்ட் அப்படி என்று இருக்குது. அவ்வளோ வந்து டைமண்ட்னு சொன்னால் பக்கா லக்ஸரியாக இருக்கும். மற்றது விலைக்கேற்ற போல இருக்கும். இன்னும் இங்கே நிறைய சனம் வரையில்லை. இன்னும் வந்து ஸ்கூல் ஹாலிடே வந்து ஃபுல்லாக முடியலை. பெரிய குழந்தைங்களுக்கு முடிஞ்சது, சின்ன குழந்தைங்களுக்கு இன்னும் போயிட்டுருக்கு ஸ்கூல். அதால் இன்னும் ஹாலிடே வந்து ப்ராப்பராக வராதபடியாக இன்னும் ஆஃப் சீசன்லாம் இருக்குது ஹாலிடே ப்ரைஸ் எல்லாம். இப்போ எங்கேன்னு சொன்னால் கேண்டபரி டவுனுக்கு வந்திருக்கிறோம். இப்போ சூப்பராக சைட் சீன்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே தான் பார்க்க போகிறோம். அங்கே போய் பார்ப்போம், சூப்பராகவே இருக்குமாங்க. வெதரை பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே இருக்குது, நல்ல ஜில்லுன்னு இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது ஹாலிடே டெஸ்டினேஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துருக்காங்க பாருங்க, அப்ரோட்ல இருந்தெல்லாம். இந்த இடத்துக்கு முதல் வந்துருக்கீங்களா நீங்கள்? எப்போ? நம்பரே இல்லை. சூப்பராகவே இருக்குங்க. பாப்பா அந்த எங்கே அந்த போட் கெனால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போவோம் ஃபர்ஸ்ட். எங்கே போமா? ஓகே, போட் க்ரோஸ் சொன்னோம்மா சொந்தங்களே. இப்போ என்னன்னு சொன்னால் இதில் போட் ட்ரிப் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம்.
சரி அங்கே போய் பார்க்கலாம் மிச்சத்தை. இந்த டவுனை பாருங்க, இதெல்லாம் வந்து பழங்காலத்து வீடுங்க. இது எப்படி ஒரு 300 400 வருஷம் 500 வருஷம் இதை பாருங்க. இது கொஞ்சம் பழைய சிட்டி. அதில் பாருங்க இந்த ஃபோர்ட் மாதிரி கோட்டை மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். வா, இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான கேக் ஷாப் இருக்குது. இதில் பாருங்க செம்மையாகவே இருக்குது. எல்லாம் ரெடியாக பார்க்காத அழகாகவே இருக்குது, க்ளீனாக இருக்குது. செம்ம சூப்பர். இங்கே கப் கேக்ஸ் ரெடிமேடாக இருக்குது பாருங்க. செம்ம சூப்பர். நம்ம குழந்தைங்க வாங்குறாங்க, கேக் வேணுமா? ஓகே, அதான் வாங்கி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. ஓகே, ரெடியா போமா? இது எத்தனை பீஸ் வாங்கினீங்க? வா, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிக்க என்ன கேக் இது? சாக்லேட் இல்ல? சாக்லேட் கேக். சாக்லேட் கேக். இது வந்து ரெட் வெல்வெட். ரெட் வெல்வெட். ஓகே. எனக்கு ஒரு பீஸ் தாங்களேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? For me, please. Hurry up. Thank you. கேண்டபரியில் வந்து ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி இருக்கு. அதில் வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் இப்போ இந்த டைமில் தான் வருவாங்க. அவங்க தான் இங்கே எல்லா இடம் சுற்றி திரிகிறாங்க. அதான் பார்த்தா என்னடா திடீர்னு பார்த்தா ஒரு ஜங்க்சஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே அழகெல்லாம் மக்கள் வெயிலுக்கு பப்பில் இருந்து பியர் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, ஒரு கோட்டை போல் அந்த ஆர்ச் முன்னுக்குள்ளது அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, சும்மா தான் வச்சிருக்காங்க. இது கோட்டை ஒன்றும் இல்லை. நான் நினைச்சேன் தூரம் பார்க்க பழைய காசல்ஸாக இருக்குமென்னு. இல்லை, அங்கால ஒரு பழைய சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க. கிட்ட வந்து எடுத்துருக்குறேன். நல்லா பாருங்க, சூப்பராகவே இருக்கு. இப்படியே அங்கே ஒரு கெனால் இருக்குது. அதெல்லாம் போட் சர்வீஸ் நடக்கும். அங்கே போய் பார்க்கலாம் இருக்கா. இங்கே தான் இந்த போட் சர்வீஸ் இருக்குது பாருங்க. இதை நமக்கு டிக்கெட் எடுத்தால் எங்கே போய் எங்கே கொண்டு வந்து விடுவான்னு தெரியல. சரி, மற்ற சைட் போய் பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குது. மரங்க செடியெல்லாம் மக்கள் ஆர்வமாக எல்லா இடம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதோ வண்டி கிளம்பிட்டு பாருங்களேன், சூப்பராகவே இருக்குது. ஒரு வண்டியில் எத்தனை பேர் போகலான்னு தெரியல. பாருங்க, க்ளோஸாக பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களை காணையிலே வந்தால் போட்டை புக் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோ பாருங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க எல்லாம். இங்கே எல்லாம் இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, இவ்வளோ ஜனம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கே கிட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, குழந்தைங்க. நிறைய மக்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துக்கு அதுக்குன்னே வந்திருக்காங்க போல இருக்கு எல்லாரும். இது எவ்வளவு தூரம் இந்த கனால் போகுதுன்னு தெரியல, ஆனா பார்த்தா போயிட்டே இருக்குது. இங்கெல்லாம் வா, எவ்வளவு பெரிய ஸ்வான், இன்னும் காலத்துக்கு மேல போட்டிருக்கு. என்ன கிளீன் வாட்டரப்பா, அப்படி கண்ணாடி மாதிரி தெரியுது. செம. இங்கால என்ன இருக்கு? ஓ, இங்கால ஒரு பார்க் போல இருக்குப்பா. வா, இந்த மரத்தின் சைஸை பாருங்களேன். வா, பார்க் செமையா இருக்கு. வா, என்ன சைஸ்! எத்தனை பல 100 வருஷங்களோடு பழமையான மரமா இருக்கும் பாருங்க அந்த சைட். பார்த்திக்கிண்டா போயிட்டே இருக்குது. நான் போட் எடுத்து போயிட்டோம்னா பெட்டர். ஏன்னு சொன்னா ஒரே ட்ரிப்ல எல்லாத்தையும் பார்த்துடலாம்.
நண்பர்களே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த போட் ட்ரிப்புக்கு வந்து 4:50க்கு தான், இப்பதான் 3:15, அதுவரை வெயிட் பண்ண முடியாது. அங்கால இன்னொரு இடம் இருக்கா, அந்த இடத்துக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கிறேன். அங்க போய் பார்ப்போம். இங்கே போறோம்னு சொன்னா ஒரு ஆளுக்கு 25 பவுண்ட்ஸ் தனியா போட் எடுத்துட்டு வருவான். அங்க ஷேர் பண்ணி போகலாமா? போய் பார்க்கலாம் என்ன மாதிரி. இங்கேயும் எல்லாமே ஓல்ட் டவுன் தான், இது எல்லாம் பழைய பில்டிங்கள் தான். சும்மா சொல்லக்கூடாது, ஃபுல்லாகவே வந்து பிஸி தான். பாருங்களேன் எவ்வளோ எல்லாமே ஃபாரினர்ஸ் தான். இங்கே இது மார்க்கெட் மாதிரி இருக்கு இந்த இடம். நிறைய ஜனம் எங்கே எங்கே வந்துட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க மக்களே எவ்வளோ ஜனம். அங்கதான் போயிட்டு இருக்கிறோம். வா, பசிக்குதா? அப்படி இல்லை, கேக் சாப்பிட்டேன். ஐயா நீங்க கேக் சாப்பிட்டு நான் என்ன பண்றேன்? இன்றைக்கு ஒரு பியூட்டிஃபுல் டே இல்லையா? செம்ம சூப்பராகவே இருக்கு. அப்புறம் சொல்றாங்க எங்க இருக்கு அந்த இது, அந்த கனால் ஸ்ட்ரைட்டா போனா கிடைக்கும். நீங்க பாருங்க, ரெஸ்டாரண்ட் பப்ஸ் தான். இந்த இவ்வளோ ஜனம் இருக்கு இல்லையா, அவ்வளோத்துக்கு அவங்களுக்கு பப்பும் தேவை, ரெஸ்டாரண்ட்டும் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து சரியாக 1.5 மணித்தியாலம் குயிக் இது ஈஸ்டர் ட்ரிப்பாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இது வேறு வேறு மொழியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தபடியே ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் ஒரு மக்கள் இங்கே வந்திருப்பாங்க. ஏதோ எல்லாம் பேசிட்டு வராங்க. ஆனால் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி பெருசாக தெரியலை யாரும். And then 15 if anybody is NHS Blue Light Card student or senior over 65. இந்த ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாம் இங்கே இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. How much each person? 70. So which one is the next one? For how many? This one. நண்பர்களே இப்போ போட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். 17 பவுண்ட் ஒரு அடல்ட்ஸுக்கு. 45 மினிட் ஜேர்னி. அப்படி சுற்றி அந்த சிட்டியை சுற்றி ரவுண்ட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து விடுவாங்களாம். ஸோ வெயிட்டிங். உள்ளுக்கு போய் பார்ப்போம், போட்டில் போய் பார்ப்போம் மிச்சத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போட்டில் ஏற்றுறதுக்கு அந்த லேடிக்கு எல்லோரும் இந்த போராக்கள் எல்லாம் வந்து ஒரே போட்டுக்கு தான் போகிறோம். 45 நிமிஷம் எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியலை. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சிட்டியை சுற்றி போகுதான். வா, இப்போ ஒரு வீட்டு கார்டனுக்குள்ளால் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. எல்லாம் நம்ம ஊர் மக்கள் தான். ஓகே, அடுத்த நாம ஜம்ப் பண்ண வேண்டியதுதான். ஓகே, போய் இடம் பிடிச்சிடுவோம் போட்டில். வீடியோ எடுக்கக்கூடிய இடமா இருக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. மக்களே பாருங்க, ஒரு போட் ரெடி. நம்ம போட்டில் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்குது. இங்கே எம்டி போட் வந்துட்டு பாருங்களேன். சூப்பராகவே இருக்கு. அப்பாடே, சூப்பரான ரைடிங். அங்கே போயிட்டு இருக்காங்க பாருங்க மக்கள். சூப்பராகவே இருக்கு. அங்கே இன்னொரு போட் ரெடியாக போயிட்டு இருக்கு. சூப்பர். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாருங்க மக்களை போயிட்டு சூப்பராக போயிட்டு இருக்குது. இங்கே போட்டு lower parts nearly 900 years old. Wow. The பாருங்க, இந்த ஆர்ச் வந்து 900 years old. The bridge. James, this bridge is even older than Dad. You can touch the stone as we come through if you want. Hey, மண்டையில முட்டா பார்த்துக்கொள்ளணும். பாருங்க, இந்த வீடு தான் வந்து 900 வருஷம் பழமையான வீடு. பாருங்களேன், இது எல்லாமே பழமையான வீடு தான்.
எல்லாம் அதே 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 9,000 வருஷம் ஓல்டான இதுதான். So I mentioned we have 5 river snowers in England to help differentiate. சுற்றி சுற்றி இதுக்குள்ளே தான் நிற்கிறான், காசை வாங்கி போட்டு போகிறான் இல்லை. பாருங்க, இதுவும் ஒரு பாரம்பரிய பழைய பில்டிங், 1000 வருஷத்துக்கு மேலே பழைய ஒரு டவுன் ஒன்று இது. இதெல்லாம் பார்க்கலாம் பாருங்க. உலகத்தோட ஜேர்னியை முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு கொடுத்ததுக்கு வேர்த்து இல்லை நினைக்கிறேன். அங்கால எவ்வளோ தூரம் போகிறோம் தெரியல, பார்க்கலாம். மக்களே இதை பாருங்க, இந்த தண்ணி எவ்வளவு கிளீனாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே எவ்வளோ மக்கள், ஏதாவது ஒரு சின்ன ஒரு சிகரெட் பட்ஸ் கூட போடுறாங்களா, உண்மையிலே வந்து சூப்பர். இப்படியும் எல்லா நாட்டிலையும் இருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம், தண்ணியை மாசுபடுத்தாமல். The most beautiful woman in the world. Well, the statue there is made out of 1,000 pieces of scrap metal. நான் நினைச்சேன் அதில் நிப்பாட்ட போகிறான்னு சொல்லி, பரவாயில்ல இங்கே கூட்டியிருப்பா. செம சூப்பராக இருக்குது, மரங்களை பாருங்க, செம்மையாக இருக்குப்பா. வெனிஸ் போல இருக்கு. I saw over here first. I'm going to jump over to you, okay? 3, 2, 1. Good catch. மக்களே ரொம்ப சூப்பராக இருக்கு. மக்கள் நைஸ் அண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறாங்க, ரொம்ப சூப்பர். இதில் வந்துச்சு, நீ எப்படியே திரும்பி போக வேண்டியதான், வந்த இடத்துக்கே கொண்டு இறக்கி விடுவான் பாருங்க. இந்த கனால் இந்த எண்டுக்கே வந்தாச்சு, இது கங்கால போக முடியாது, இதுதான் அந்த லோ பிரிட்ஜ், இது கங்கால வண்டி போகாது. இப்போ திருப்பி வந்த இடத்துக்கே போகிறோம். இப்போ இங்கால பாருங்க, எல்லாமே கேர்ள்ஸ் கூட தான் இங்கால. இப்போ போட் ட்ரிப் முடிஞ்சிச்சு, நீ இப்படியே போகணும். எப்படி போகிறோம் தெரியல. உறவுல இத்துடன் என்னுடைய வீடியோ வந்து முடிவாகுது. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்கலாம். கண்டினியூட்டியாக இன்னும் வேறு வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம ஃபேமிலி பீஸா ஹட்ல இருக்க உள்ளுக்கு ஏதோ பீஸா சாப்பிட்றாங்க போல ஓட பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளுக்கு போய் பார்ப்போம், ரொம்ப பசிக்குது. சூப்பரான பீஸா ஹட்டுக்கு உள்ளுக்கு வந்துருக்கு. ஓட பண்ணிட்டீங்களா? இது என்ன பீஸா? Chicken supreme. Oh, chicken supreme pizza. Lovely, nice.